சங்கரபாண்டி சார் தேட சொன்ன லேடி இதுவா இருக்குமோ? பார்த்தா வெளியூர் மாதிரி தான் இருக்கு. இந்த போட்டோவை சங்கரபாண்டி சாருக்கு அனுப்பி கேட்ட வேண்டிதான். அங்க லெஃப்ட் எடுத்துரு. ஓகே சார், ஓகே சார். சங்கு சக்கு 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 சங்கு சக்கு சக். நான் போன் அடிக்குது. செண்பகவல்லியை தேடி கண்டுபிடிக்க சொன்னமே அந்த ஆள் போன் பண்றான். ஹலோ சார், வெளியூர் போற பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு லேடி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். அவங்க நீங்க சொன்ன லேடியா இருக்குமோன்னு டவுட்ல அவங்கள போட்டோ எடுத்து உங்க போனுக்கு அனுப்பியிருக்கேன். அவங்க நீங்க சொன்ன லேடியான்னு பார்த்து சொல்லுங்களேன். பார்த்துட்டு நானே கூப்பிடுறேன். என்ன? ஓகே சார். புள்ளிமான் சிக்கிருச்சு. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், என்ன என்னாச்சு? ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர? நாம என்னைக்குமே பரபரப்பு தானே சிஸ்டர். என்ன விஷயம்? அது வந்து சிஸ்டர், நம்ம ஆளுங்க அந்த செண்பகவல்லியை கண்டுபிடிச்சிட்டானுங்க சிஸ்டர். உண்மையாவா சொல்ற? ஆமா சிஸ்டர். இங்க பாருங்களே, பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தவள நம்ம ஆளுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிருக்கானுங்க சிஸ்டர். பாருங்க, அவ போட்டோ தான். அவனுக்கு போனை போட்டு என்கிட்ட கொடு. ஏன் நான் தான் போடணுமா? நானே போடுறேன். ஹலோ சார், ஹோட்டல்ல இருக்க லேடி தானே? ஆமாமா, அதே லேடி தான். டேய் தம்பி, பேமெண்ட் கொடுக்கற மகாலட்சுமி பேசுது, அதுகிட்ட கொஞ்சம் பேசு. சிஸ்டர் இந்தாங்கோ. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்லாம் இருக்கட்டும், நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்க மேடம். இத பாரு, உனக்கு கூட வேணும்னா 2 பேரை சேர்த்துக்கோ. ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கால அந்த செண்பகவல்லி, அந்த செண்பகவல்லி உயிரோடவே இருக்க கூடாது. ஊருக்கு போக காத்துக்கிட்டு இருக்கிறவள பரலோகத்துக்கே அனுப்பி வச்சிரு. நீங்க சொன்ன மாதிரியே அனுப்பி வச்சுடுறேன் மேடம். இப்பதான் மகாலட்சுமி தேவதை மாதிரி சொன்ன, அதுக்குள்ள அரக்கி மாதிரி வேலை செய்யுது. உங்களை இல்ல சிஸ்டர். மாரிய தேடி வீட்டுக்கு வந்த செண்பகவல்லி என்ன பார்த்து பயந்து போய் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மாரி கிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டே ஓடினால.